2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பதற்கு 2 மணி நேரம் முன்பாக அரைகுறை மனதோடு வன்னியர் இடஒதுக்கீடு மசோதாவை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு பக்கம் ஸ்டாலின் என்றால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நம்மை பற்றி கேள்வி கேட்கின்றனர். 2019 நாங்கள் சேரவில்லை என்றால் நீங்கள் 2 ஆண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்திருக்க முடியாது. நீங்கள் அன்றே உங்களுக்கு ஆட்சி கவிழ்ந்திருக்கும். எங்களால் முதலமைச்சராக நீங்கள் இருந்தும் சமுதாயத்திற்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீர்களா? எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு 4 மணிக்கு தேர்தல் அறிவித்திருக்கிறது. 4 மணிக்கு தேர்தல் அறிவிச்சவுடன் வேற புதுசா சட்டம் கொண்டு வர முடியாது. 4 மணிக்கு அறிவித்திருக்கிறது. அன்னைக்கு 12 மணி மத்தியானம் இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம், ஒரு லிஸ்ட் காமிக்கிறார், இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம், இந்த சீட்டு நீங்க ஒத்துக்கலீங்கன்னா நான் 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவேன், இந்த சீட்டு நீங்க ஒத்துக்கலன்னா நான் சட்டம் கொண்டு வர மாட்டேன். நான் சொன்னது இது எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பேசுறாரு. ஐயாவுக்கு போவோம், மணி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறேன், இதை போய் டிக் போடுறேன், எனக்கு சீட்டு வேணா ஒண்ணு வேணாம், இடஒதுக்கீடு கிடைச்சா போதும். இன்னைக்கு எங்களுக்கு தேவைன்னா பாலாத்துல தடுப்பணை வேணும். அந்த ஒரு தடுப்பணை நம்முடைய ஏசி சண்முகம் அவர்கள் அவருடைய சொந்த நிதியிலே கட்டியிருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.